and welcome back to the another video. So இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க போறோம்னா பஞ்சப்பள்ளி போறோம். பஞ்சப்பள்ளி வந்து என் பெரியம்மா ஊரு. ஸோ என் பெரியம்மாக்கு வந்து 3 குழந்தைங்க, 2 அக்கா 1 அண்ணா எனக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா பையனையும் என் அண்ணாவையும் நான் வீட்டிலேருந்து போய் பிக் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து பஞ்சப்பள்ளி வந்து இன்னொரு அக்காவை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். பஞ்சப்பள்ளியில் வந்து தண்ணி வந்து நல்லா போயிட்டுருக்கு, டேமில் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபால்ஸ்லேயும் தண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் போகும்போது ஃபால்ஸ் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியப்பா பையனை கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் அக்காவை கூப்பிட்டு போகிறோம். ஓகே, போயிட்டு அவங்க விட்டுட்டு வளரல, டயர் வந்து அமுங்கிடுச்சு கீழே. போறோம். என்னம்மா சவுண்ட் கேட்கவே நடந்துருக்கீங்க? என்ன ஃபோன் எடுக்குதுக்கா, ஏதோ பையன் பேர் வந்தா கட் பண்ணிடுது. இல்லை உங்களுக்கு கட்லாம் பண்ணல, யாருமே கட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். நல்லா இருக்குது. பார்த்து போகணும். ஏன்னா பாட்டில்லாம் தொங்க விட்டுனுக்கிறீங்க. பண்ணி ஓடிடுவோன்னு ஒரு நம்பிக்கை. ஓடுறதுல போட்டிருந்தாங்க வரல. உங்க ஊர்ல சவுண்ட் இல்லைப்பா, அதில் ஒரு இரும்பு ஒன்று கட்டி விடுவாங்க பக்கத்தில் இருக்கிற கயிறில். பார்த்துப்பா, பாம்பு கிம்பு இருக்கு போகுது. அப்படியே முடிச்சு எப்படி இறங்கணும்? எப்படினாலும் போ, நேராக போ. எகிரி குதி, அப்படியே ஒரு குதி நிஷா. நீ குதிக்கிற ஒரு வீடியோ எடுத்துலாம். சாகசம் எல்லாம் பண்ணாது போ. நீ பொறுமையா வாசாமி. இப்படி வந்து அப்படியே அங்க இருக்குதா? யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்து வா, நீ தான் பிள்ளைய வச்சுருக்கிற, விழுந்துட்டு போற. இப்ப செருப்பு என்ன கழட்டி வைக்கிறதா? கொலாம் சொல்லி கூட்டு வந்துட்டு தண்ணி போகுது. சாமி இருக்குது. இருக்கட்டுமா? சாமி சரியான நொலாவா எவ்வளோ சமாளிக்கிற? நான் கூட தாம் வந்து பொறுமையா வருது, பொறுமையாக டென்ஷன் ஆகுது.
உடச்சிட்டு போகிறேன். தெய்வத்துக்காக பாப்பா நீ அங்கே வேணா நில்லு பாப்பா, அங்கே ஃபோட்டோ எடுத்துக்குவேன். இதில் எடுக்கலாம். அவ்வளோதான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஏறி போனோம்? அவன் ஸ்லிப் அவன் செருப்பா இல்லை தனுதா? செருப்பு எங்கே இருக்கு வா. அவன் தனியாக போகிறான்னு அவளை கூட்டின்னு போகிறான். ஏன் கொய்க்கிண்டாயிட்டான் உளுந்து தானே கொய்க்கினாயிட்டான். இந்த இங்கே கூட வழி பத்தானே அப்படியே மேலே ஏறி போய் அப்படியே நேராக அங்கே புளியாம இருக்கான்னு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏறிக்கிறதா? அமேசான்லையா? ஆன்லைன்லையா? வேணா வந்துட்டோம். வந்துடுறா. இது கலக்காவா? கொல்லு கொல் மிளகா இல்லையா? சரி பரவாயில்ல ஓடிடலாம் போதும். என்ன எந்த காய் யார் ஓடுது? உனக்கு வேணுமா? நான் நம்ம விட்ட மிளகா செருப்பா அடி அதில் உங்கள் சித்தி பேக்கில் போட்டுக்கலாம். அதான் வீட்டுக்கு போகிறோம். பசி மயக்கம். சாவி எல்லாம் இருக்கு, வண்டி சாவி. சந்தோஷம். ஏதோ 1 மணிக்கு மேலே ஆகும். ம் 2:30 கிளம்பலாம். கிளம்ப வேண்டியது அவ்வளோதான். ஆ சடன் பிளான். மார்னிங் 9:40க்கு என்ன கால் பண்ணி 10க்கு வந்து கிளம்பலான்னு சொன்னால். ஸோ நாங்கள் வந்து 10:30க்கு கிளம்பிட்டோம். ஸோ குளிக்கலான்னு சொல்லிட்டு சடனாக அதுவும் பிளான் பண்ணி ட்ரெஸ் வந்து அவன் அவங்க வீட்டில் எடுத்துக்கிட்டான். ஸோ திருப்பி ரிட்டர்ன் வந்து எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் குளிக்கல. ஏன்னா இன்னொரு அக்கா பையன், சின்ன பையன் வந்து கீழே விழுந்து அவனுக்கு காலெல்லாம் அடிபட்டுச்சு. அதனால் எங்களுக்கு அந்த குளிக்கிற அந்த மைண்டே போயிடுச்சு. ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஊர் பேர் வந்து தட்டஞ்சந்திரம், பஞ்சப்பள்ளியில் தட்டஞ்சந்திரம். அது வந்து எங்கள் பெரியம்மா ஊர். இந்த கும்கி படத்துலலாம் வந்து யானை வந்து
இந்த நெல்லெல்லாம் வந்து அடிக்கொள்ள அந்த மாதிரி ஒரு பிளேஸு. நைட்லாம் வந்து இங்கே வந்து யானை வருமா, காட்டுப்பன்னி வருமா, அப்புறம் மான் வருமா, அப்புறம் மயில் வரும் அப்படிதான் சொன்னாங்க. நைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மிளகா வந்து என் பெரியம்மாவோடது தான், அவங்களுக்கு தான் சொன்னாங்க, அவங்க தான் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நான் போய் கேட்ட பெரியம்மா யாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டா அப்படி சொன்னாங்க. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து எதுவும் திருடல, அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் வரும்போது பஞ்சப்பள்ளி டேம் வந்து ஃபோனில் தான் வந்து கவர் பண்ணேன். சடனாக பிளான் பண்ணதுனால என்கிட்ட 3 பேட்டரிஸ் இருக்குது கோப்ரோவோடது. அதில் ஒரு பேட்டரியில் மட்டும் தான் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு, மீதி 2 வந்து காலி ஆகிடுச்சு போல. ஸோ அந்த பேட்டரியை வச்சு ஃபுல் வீடியோவும் வந்து கவர் பண்ணிட்டேன். போன வீடியோ தான் வந்து என் மோட்டோ விளாக் செட்டப் காமிச்சிருப்பேன். இந்த டைம் பஞ்சப்பள்ளி போகும்போது என்னோட அந்த ஹெல்மெட்டோட சின் மவுண்ட் வந்து அது பாட்டாக பிரிஞ்சிச்சு, 3 லேயர்ஸாக பிரிஞ்சு வந்துச்சு. அது திருப்பி செட் கூட பண்ண முடியல, அதனால் திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து விளாக் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். எப்போ வரும்னு தெரியல. சரி, வந்ததுன்னே நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ see you in the next video. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை.